ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஃபைனல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, த பெஸ்ட் ஃபைனல். ஓகேங்களா, அந்த மேட்சோடைய பிஃபோர் ப்ரெடிக்ஷன் தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அதெல்லாம் நல்ல கவனிங்க. ஓகேங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கப் யாரும் தோத்தோம், சவுத் ஆப்பிரிக்காவோட தோத்தோம். கரெக்டுங்களா, அப்போ தோக்கும் போது அதுக்கு முன்னாடி வார்ம் அப் மேட்ச்சில் நம்ம சவுத் ஆப்பிரிக்காவை டாமினேட் பண்ணி ஜெயிச்சோம். ஓகேங்களா, அப்போ நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நம்ம ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த நியூசிலாந்து நம்ம என்ன பண்ணோம்னா, வேர்ல்டு கப் முன்னாடி 5 மேட்ச் T20 நம்ம சீரிஸ் நடந்தோம். அதில் 4 மேட்ச் நம்ம ஜெயிச்சோம், 1 மேட்ச் நம்ம தோத்துட்டோம். அதனால ஸோ அவங்க கண்டிப்பாக நம்மளோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே கண்டிச்சிருப்பாங்க. அதுக்கு அகைன்ஸ்டாக பிளான் பண்ணிப்பாமே வருவாங்க. இதை இந்தியா நோட் பண்ணணும். நம்ம இந்தியா நியூசிலாந்து சாதாரண டீம் நினைக்கக்கூடாது. செம்ம ஃபார்மில் இருக்காங்க, டெக்னிக்கல் டீம். அவங்க இதுகளே அவங்கள பலவீனம் நினைச்சா பலவீனமானவங்க, பலமான நினைச்சா பலமானவங்க, அந்த மாதிரி டெக்னிக்கல் டீம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்தியா எப்படி பிளான் பண்ண போகிறாங்க, அவங்களோட பிளான் என்ன, இந்தியா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்னத்தில் பிளான் பண்ணணும், அவங்களோட கீ பிளேயர் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.